Vanakkam friends, welcome to Yummy Madras Cooking. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு செய்ய போறோம். சங்கரா மீன் மாங்காய்லாம் போட்டு நல்ல ஒரு டேஸ்டான மீன் குழம்பு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மீன் குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். மீன் குழம்பு செய்யறதுக்குன்ட்டு தனியா இந்த மாதிரி ஒரு சட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். நான் வந்து 2 சட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே மீன் குழம்பு செய்யும் போது நான் இந்த சட்டியில் தான் செய்வேன். இது வந்து கொஞ்சம் கேமராவில் காட்டும் போது ஃபுல்லாக வியூ ஆக மாட்டேங்குது, ரொம்ப இருட்டாக தெரியுது. அதனால இன்னைக்கு வந்து நான் இந்த சட்டியில் செய்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெந்தயம், கடுகு சேர்த்துக்கணும் தாளிக்கும் போது. அப்புறம் மீன், இது வந்து சங்கரா மீன். அப்புறம் மாங்காய் கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, எனக்கு மாங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது பாருங்கள், புளி வந்து நான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. நம்ம மாங்காய் போடுறதுனால புளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி மாங்காய் போடலைன்னா புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். இதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் புளி. மீன் குழம்பு வந்து புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, திட்டமாக இருக்கணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு வந்து எப்பவுமே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். சட்டி வந்துட்டு கொஞ்சம் காயும் போதே வந்துட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. ரொம்ப காய விட்டுறாதீங்க, காய விட்டிங்கன்னா சட்டி வந்து கிராக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இவ்வளோ தான் போடுறேன். ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப போட்டிங்கன்னா குழம்பு வந்து கசப்பாயிடும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுறேன். இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த பூண்டை வந்து இந்த உரலில் போட்டு நல்லா தட்டிக்கலாம். தெரியுதா உரல்? இந்த உரலில் போட்டு நம்ம தட்டிக்கலாம். இந்த மாதிரி இடிச்சு போட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பூண்டை இதில் போட்டுறேன். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுடலாம். இந்த தக்காளி வந்துட்டு நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா வேகட்டும். நான் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருக்கேன். ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சா போதும், நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்துடும். இந்த மாதிரி மூடி வைக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி வைங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா
நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியாலே நல்லா மசிச்சுக்கோங்க. அப்படி வச்சு இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுல, உங்களுக்கு மசிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன்ல, இதை வந்து நான் இதில் ஊற்றிடுறேன். அந்த புளி திப்பியெல்லாம் தூர போட்டுருங்க. போட்டுட்டு இந்த புளி தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிடலாமா? இப்போது நான் புளி தண்ணி வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு கிளாஸ் நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இது வந்து வெறும் தண்ணி தான். இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் தூள் நான் இந்த ஸ்பூனில் நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். மொத்தம் நான் 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் இது கூடவே கல்லுப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். இது நான் இந்த மிளகாய் தூள் எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா கடையில் வந்து சக்தி குழம்பு மிளகாய் தூள்னு கிடைக்கும். அது வந்து அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாய் தூள் போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் குழம்பு மிளகாய் தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் நல்லா வரும் உங்களுக்கு. நீங்கள் வெளியில் இந்த மாதிரி மிளகாய் தூள் வாங்குறத விட வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது டைமிங் எவ்வளோ நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா, இது அரைக்கிறதுக்கு உங்களுக்கு 1/2 நாள் தான் ஆகும். இந்த மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு 1/2 டே தான் ஆகும். மிளகாய் தனியாக எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டு காய வைக்க போகிறீங்க, அப்புறம் வறுக்க போகிறீங்க, அதை எடுத்துகிட்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வர போகிறீங்க. ஒரு 1/2 டே தான் ஆகும். அந்த 1/2 டே நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 மந்த் வரைக்கும் சில்லி பவுடர் நல்ல ஆரோக்கியமான மிளகாய் தூள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது. உங்களுக்கு வந்து நல்லா 6 மந்த் வரைக்கும் நல்லாவே இருக்கும். தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அரைச்சி ட்ரம்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். செய்யறதுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணி படாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் உங்களுக்கு சில்லி பவுடர். இப்போ இதை என்ன பண்ணலாம், இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நான் லிட் போட்டு மூடி வச்சிடுறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு குழம்பு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தண்ணியாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து நல்லா கொதிச்சு குழம்பு வந்து நல்லா திக்காக வரணும். இப்போ அதை மூடி வச்சிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஹையில் வச்சுருங்க. அப்போ வந்து நல்லா கொதி வரும். கொதி வரும்போது அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைனா வந்து அடி பிடிச்சிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ வந்து குழம்பு நல்லா உங்களுக்கு திக்காகும். எப்போவுமே வந்து மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா சங்கரா மீனில் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மாங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா சொல்லவே வேண்டாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சங்கரா மீன் கிடைக்கலன்னா காரப்பொடி மீன் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக. பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் மீன் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு, அப்புறம் வந்துட்டு காரப்பொடி, இன்னொரு மீன் மத்தி மீன், இந்த 3 மீன் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனேன்னா வஞ்சரம் மீன் எது வாங்கினாலுமே சரி சங்கரா மீன் நான் கொஞ்சம் வாங்கிப்பேன். ஏன்னா மீன் குழம்புக்கு இந்த மீன் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மீன் குழம்பு வந்துட்டு நீங்கள் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த மீன் வந்து அந்த குழம்புல ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மீன் குழம்பு வந்து இன்றைக்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா முந்தா நாள் நைட்டே வந்து வச்சுருவாங்க. நைட்டே வந்து செஞ்சுட்டு அடுத்த நாள் இன்றைக்கி வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அது வந்து நல்லா குழம்புல ஊறி அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி பேச்சுலர்ஸ்க்கு, நார்மலாக வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு தெரியும், பேச்சுலர்ஸ்க்கு தான் கொஞ்சம் இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறதுலாம் கொஞ்சம் தெரியாது. அதனால்
இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே குழம்புலாம் செஞ்சிங்கன்னா காரக்குழம்பு, அப்புறம் மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, அந்த மாதிரி குழம்புலாம் செஞ்சிங்கன்னா நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது அதுக்கு வந்து நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் பாருங்கள், நல்லா இருட்டின்னு இருக்குது. வானம் மழை வர மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது கிளைமேட். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வானம் இருட்டின்னு இருக்குது சூப்பராக. இன்னைக்கு காலையில் தான் வந்து நான் கோதுமைலாம் காய வச்சேன். நல்ல வேலை வெயில் இருக்கும் போதே காய வச்சுட்டேன். காலையிலேருந்து நல்லா வெயில் இருந்தது. இப்போ தான் இந்த மாதிரி நல்லா இருட்டின்னு வருது. இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதி வருது. ஆனால் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போய் நார்மலாக நம்ம காரக்குழம்பு வைக்கிறோம்ல, அந்த எண்ணெய்லாம் மேலே வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரணும் குழம்பு. அப்போ தான் வந்து நம்ம மீன்லாம் நம்ம போடணும். இப்போ வந்து தட்டை எடுத்துகிட்டு ஓப்பன்லேயே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பாருங்கள் நல்லா மேலே வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் குழம்பு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம மாங்காய் அரைஞ்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டுற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மீனை போடக்கூடாது, ஃபஸ்ட்டு மாங்காய் தான் போடணும். ஏன்னா மீன் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் மீன் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம மீனை போட்டுடலாம். சரி, இதை அப்படியே மூடி வச்சிடலாம் 1 நிமிஷத்துக்கு. இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். மாங்காய் வந்து இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள். பார்த்தீங்கன்னா லைட்டாக வெந்திருக்கும், ஒரு ஆஃப் குக் ஆன மாதிரி. அப்போ வந்து நம்ம இந்த மீனை போட்டுடலாம். வாசனை இப்போவே சூப்பராக வருது. மழை வர மாதிரி வேற இருக்குது. இந்த டைமில் மீன் குழம்பு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து ரொம்ப கலக்கக்கூடாது, லேசாக மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக இந்த மீன் வந்து இந்த குழம்புல வந்து முக்கிற அளவுக்கு வர லேசாக அந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, லேசாக அந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. போதும். இந்த குழம்பு வந்து கொதிக்கும் போதே அந்த உப்புலாம் வந்து கரைஞ்சி ஒன்றாயிடும். இப்போ இதை வந்து லிட் போட்டு மூடி வச்சிடலாம். மீன் வந்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா அதுவே போதும். மீன் நல்லா வெந்துடும், அந்த சூட்டுக்கே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது வாசனை. பாருங்கள், நான் கிட்ட காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. இது வந்து ரைஸ் கூட, இட்லி கூட, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். மீன் எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கும். பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சங்கரா மீன் வாங்கிக்கோங்க, மாங்காய் வாங்கிக்கோங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை விட ஒரு சூப்பரான குழம்பே எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். வர மழை வருதான், வாவான்ற. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இருக்குது, சான்ஸே இல்லை. இன்றைக்கி ஒரு ரைஸ் போட்டு ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். இப்போ நான் வச்சிடுறேன். இதை வந்து அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட போகிறேன். இப்போ நம்ம வெளியே போய் மழையை பார்க்கலாம். மழை ரொம்ப செமையாக பெய்யுதுங்க, அதனால தான் பேக்ரவுண்ட் ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. ஹர்ஷன் எங்கே போகிற? பாருங்க எங்கே போய் நின்று பார்க்குறான்னு. எங்கே போகிறீங்க பாப்பா? ஹர்ஷன் எங்கே போன? என்ன ஒளிஞ்சிக்கிட்டியா? ஹர்ஷன் கண்டுபிடிக்கலாமா? ஹர்ஷன் ஏதோ ஹர்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். திருப்பி எங்கே போயிட்டான் ஹர்ஷன்? கண்டுபிடிச்சிட்டேன். அவுட், நீ அவுட் அவுட் அவுட். எங்க போறீங்க மறுபடியும் பாப்பா? குட்டி பாப்பா எங்க போறீங்க? செல்ல குட்டி. என்ன பைக்கா? அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டியா? ஐயோ ஹர்ஷன் எங்க போயிட்டான்னு தெரியலையே. ஹர்ஷன் எங்க போனா? ஹர்ஷன் எங்க போனா? ஹர்ஷன் இருக்கியா? கூக்கூன்னு சவுண்டு கொடுக்குறாரு. கூக்கூ கூக்கூ. ஹர்ஷன் கூக்கூ. ஹர்ஷன் கூக்கூ கூக்கூ. ஏய் நான் உனக்கு கண்டுபிடிச்சேன், எழுந்து வா. ஹர்ஷன் பாய் சொல்லு, எல்லாருக்கும் பாய் சொல்லு. நார்மலாக வந்து மீன் குழம்பு வைக்கும் போது மிளகு பூண்டு அரைச்சி கூட ஊற்றுவாங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா காரப்பொடி மீன் குழம்புல அந்த மாதிரி செய்வாங்க. அந்த மீன் குழம்பு கூட எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மழை காலத்தில் நல்லா கோல்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சளி இறங்கிடும். ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான குழம்பு அது. அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு பிடிச்சிருந்ததா? நீங்களும் வந்து இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்பு நல்லா வந்து எந்தெந்த பொருள் எப்போ போடுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் சுலக்ஷன். பாய் சோகமாக சொல்கிறான். பாய் சொல்லு, பாய் சொல்லு சொல்லு. என்ன அவ்வளோ சோகமாக இருக்கான்? தூங்கி எழுந்தார், அதனால் வந்து ரொம்ப சோகமாக இருக்கார் அவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியே நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.